கவிதாவும் டிஃபன் கடை ஓப்பன் பண்ணாங்க. அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. பொண்ணை பார்த்து அந்த பக்கம் பிரபா வந்தாங்க. என்ன கவி, ஒரு வார்த்தை கூட சொல்லல, கடை ஓபன் பண்ணிருக்க. ஒரு 2 நாள் தான் நான் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள நீ என்னெல்லாம் பண்ணிருக்க? ஒரு வார்த்தையா சொல்லலாம் இல்ல என்கிட்ட? நான் என்னங்க பண்றது, என் போன்ல ரீசார்ஜ் இல்ல, ரீசார்ஜ் பண்றதுக்கும் என்கிட்ட காசு இல்ல. பின்ன நான் எப்படி உங்களுக்கு சொல்லுவேன்? அத்தைக்கு தெரியும் நான் கடை போட்டிருக்கிறது. நானும் என் சொந்த காலில் நிக்க வேணவா, ரீசார்ஜ் போடுறதுக்கு கூட உங்ககிட்ட எல்லாம் கேட்டுனா இருக்கிறதா இருக்கு. அதனால தான் எனக்குன்னு ஒரு தொழில் இருக்கட்டும்னு ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நான் காசுக்கு யார்கிட்டயும் போய் நிக்க வேணால, அதனாலதான். ரீசார்ஜ் கூடவா கவி நான் உனக்காக போட மாட்டேன்? என்னமோ என்ன விரோதி மாதிரி நீ பாக்குற. நீ ஃபுல்லா மாறிட்ட கவி, நீ முன்ன மாதிரி இல்லவே இல்ல. சரி, உனக்கு பிடிச்சத பண்றேன்னு நினைக்கிறேன். நான் எதுவும் தடையா இல்ல, நீ பண்ணு. சரி, நான் வரேன். ஒருத்தரா கஸ்டமர் வர ஆரம்பிச்சாங்க. என்னக்கா, உங்க கடையில எல்லாமே இருக்கு, பார்க்கவே ஆசையா இருக்கு, சாப்பிடலான்னு. என்ன வாங்கலாம்? சரி, எனக்கு ஒரு மசாலா தோசை கொடுங்கக்கா. அவங்களும் அந்த மசாலா தோசையை நல்லா ரசிச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. எம்மாடியோ, என்ன ருசிக்காவும் தோசை. நான் இது வரைக்கும் இப்படி ஒரு தோசையை சாப்பிட்டதே இல்லை. ஆமா, இந்த ஊர்ல நான் உங்களை பார்த்ததே இல்லையே, நீங்க எங்க இருக்கீங்க? என்ன பார்த்தது இல்லையாம்மா நீ? சரி சரி, போக போக நீ பாப்ப, நான் இப்போதைக்கு எதுவும் சொல்லல, சரியா? ஏண்டா பிரபா, நீ எங்கேயும் வெளியே போல தானே, வீட்டை கொஞ்சம் பாத்துக்கோ. நான் அவ கடையாண்டு வரையும் போயிட்டு வரேன், சீக்கிரமா வந்துடுறேன், இரு. இல்ல நானும் வரேன், இருமா, மூஞ்சி கழுவின்னு வர, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. சின்ன பையனாடா நீ, கொஞ்ச நேரம் இரு, நான் போயிட்டு தான் வந்துடுறேன். அங்க வியாபாரம் எல்லாம் பாத்துக்கணும், நீ ஒழுங்கா பார்க்க மாட்டேன். நான் போயிட்டு வரேன், இரு. அதெல்லாம் தெரியாது, நானும் வர, கொஞ்ச நேரம் இரு, வரேன். ஐயோ ராமா, இவன் வேற அங்க போய் எதனா கடையில பண்ணி வைக்கலான்னு பார்த்தா இவன் வேற வரன்னு எதிர்னு இருக்கானே, என்ன பண்றதோ என்னமோ. மருமகளே, எப்படி போகுது வியாபாரம்லாம்? நல்லா போதா வியாபாரம்? ஆளுங்கெல்லாம் நல்லா வராங்களா? அத்தை, ஏதோ ஒரு அளவுக்கு நல்லாதான் போயின்னு இருக்கு வியாபாரம். அத்தை, கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்கோங்க அத்தை, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். அவங்க அத்தையும் அவங்க அந்த உணவெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. என்னடா, இவன் செஞ்சிருக்க சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு, எனக்கே இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு தோணுதே. இவளே செஞ்சிருப்பாளா இல்ல ஆள் வச்சு செஞ்சிருப்பாளாடா இத? பரவாயில்ல, பொண்ணு தேடிட்டு இருக்கு. ஆளெல்லாம் ஒன்னும் வச்சு செய்யலம்மா, அவளேதான் செஞ்சிருக்கா. அவங்க அம்மா வீட்டுல போய் எல்லாம் கத்துன்னு வந்திருக்கா, அதுக்குதான் உங்க அம்மா வீட்டுக்கே போனது. அவ ஏதோ அவளுக்கு பிடிச்சத செய்யறா, விடு, அவளுக்கும் டைம் பாஸ் ஆகும். அந்த சாப்பாடுல உப்பு போட்டுடலான்னு பார்த்தா இவன் வேற கூடவே வந்து நின்று பார்த்துனே இருந்தானே. நாளைக்கு நம்ம மட்டும் தனியா போனோம். அம்மாடி, எனக்கு ஒரு 3 வடை கொடுமா. நேற்று உன் வடையை சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு இன்னைக்கு ஒரு 3 வடை கொடுமா, சாப்பிட்டுட்டு போறேன். உன் வடைக்கொசரவே நான் காலையில சாப்பாடு கூட சாப்பிடாம உன் கடைக்கு ஓடி வந்திருக்கம்மா, சீக்கிரம் கொடுமா. பாட்டி, நான் உன்னை சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டிய? காலையில வெறும் வயிற்றுலயே எண்ணெய் பொருள் எல்லாம் சாப்பிட கூடாது. ஒரு வடைனா கூட பரவாயில்ல, நீ 3 கேக்குற. ஐயோ இருக்கட்டும்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொடு, நான் நாளையிலேருந்து சாப்பிட்டுட்டு வந்தே வாங்கிக்கிறேன், சரியா? அந்த பாட்டியும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து போனாங்க. கவிதாவோட அத்தையும் இன்னைக்கு தனியாக வந்திருந்தாங்க, கடையை கொஞ்ச நேரம் பார்த்துக்கலான்னு. ஓஹோ, இவ்வளோ வெரைட்டி செஞ்சிருக்கா பாரு, வீட்டில் செய்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். இதில் உப்பள்ளி போட்டுற வேண்டியது தான் இன்னைக்கு. தூ, ஒரே உப்புக்கா, என்னக்கா இது? என்னக்கா இது, சாம்பார் சட்னியில் இவ்வளோ உப்பு இருக்கு இன்னைக்கு, தெரியாம போட்டுட்டீங்களா? உப்பா? இல்லையம்மா, நான் கரெக்டா தான் போட்டேன். காலையில இருந்து எல்லாரும் வந்து சாப்பிட்டு தானே இருக்காங்க, உப்பா இருக்குன்னு சொல்ற திடீர்னு? நான் என்ன பொய்யாக்கா சொல்றேன்? வேணும்னா நீயே கூட டேஸ்ட் பண்ணி பாரு, இல்ல என் வாய் கெட்டு போயிட்டு இருக்கா? ஐயோ ஆமாம்மா, வெறும் உப்பா இருக்கு, என்னை மன்னிச்சிடுமா, நான் நாளையில இருந்து கரெக்டா கொடுக்குறேன். என்னாச்சுன்னே தெரியல. ஐயோ, என்ன இது ஒரே உப்பா இருக்கு? யார் பண்ண வேலை இது? நம்ம கரெக்டாக தானே போட்டோம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு போனாங்க. இதுக்கு முன்னாடி அத்தை தான் வந்தாங்க, ஒருவேளை அத்தை போட்டிருப்பாங்களோ. அடுத்த நாள் அவங்க அத்தை வந்தாங்க. வந்து உப்பு போடுறத அவங்க மருமக ஒளிஞ்சு நின்று பார்த்துன்னு இருந்தாங்க. அவங்க மருமகளும் ரொம்ப கோபமாக வந்தாங்க.
என்ன அத்தை, சாப்பிட்றதுக்கு யாரானா வந்தாங்களா? இன்னும் இல்லைம்மா, இதுக்கப்புறம் தான் வருவாங்க. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வரேன், சரியா? பார்த்துக்கோ கடியே. ஓஹோ, என் வியாபாரத்தை கெடுத்ததும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போலான்னு வேற இருக்கீங்களா நீங்க? இதுக்கப்புறம் எங்க இந்த வியாபாரம் வர்றது? என்னம்மா, என்னென்னவோ பேசின்னு இருக்க, மூளை கிளம்பிட்டு இருக்கா உனக்கு? என்ன வியாபாரம் கெடுத்தா அது இதுன்னு சொல்லின்னு இருக்க? எனக்கு ஒன்றும் மூளை குழம்புல அத்தை, உங்களுக்கு மூளை குழம்பிட்டு தான் சாப்பாடுல எல்லாம் உப்பு போட்டு வச்சிருக்கீங்க. நீங்க உப்பு போட்டதை நாங்க நின்று பார்த்துன்னு தான் இருந்தேன் எல்லாம். அப்படி என்ன அத்தை உங்களுக்கு என் மேல கோவம்? அப்படி என்ன கோவம்னு சொல்லுங்க, இன்னைக்கு தீர்த்திடலாம். ஏதோ உப்பு போட்டோனா என்னம்மா சொல்லின்னு இருக்கா? வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லின்னு இருக்க நீ பாட்டிக்கு. நான்லாம் ஒன்றும் உப்பெல்லாம் போடல. உனக்கு சமைக்க தெரியலன்னு சொல்லு, வீணா என் மேல பழிய போடாதே. நான் ஒன்றும் வீணா பழியெல்லாம் போடல அத்தை, நானே என் கண் கூட பார்த்தேன் நீங்க உப்பு போட்டதை. நீங்க இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உங்க பையனையும் நின்று பார்க்க சொல்லியிருக்கேன் அத்தை நானு. உங்க பையனும் பார்த்தாங்க யார் உப்பு போட்டதுன்னு. உங்க பையன்கிட்ட உங்க அம்மாவை எதுவும் கேட்காதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் நானு. உங்க பையனை நான் கூப்பிடவா, இல்லை நீங்களும் உண்மையை ஒத்துக்கிறீங்களா அத்தை? ஐயோயோ, என்னை மன்னிச்சிடுமா, நான் தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டேன். நீ இவ்வளோ நாள் சம்பாதிச்சுன்னு இருக்கல, வீட்டுக்குன்னு ₹1 தரல, எனக்கும் ₹1 தரலன்ற கோவத்துல தாம்மா நான் இப்படி பண்ணிட்டேன். ஏன் தப்பு தாம்மா, என்னை மன்னிச்சிடுமா. நீங்க ஆரம்பத்துல இருந்தே என்ன தப்பா நினைச்சுன்னு இருக்கீங்க அத்தை. உங்களுக்கு நகைனா எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உங்களுக்காக நகை வாங்கலான்னு தான் நான் சேர்த்து வச்சுன்னு இருக்கேன். என்னை மன்னிச்சிடுமா, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அவங்க அத்தையும் அவங்க பண்ண வேலை பையனுக்கு தெரிஞ்சிச்சேன்னு கவலைப்பட்டுன்னு வீட்டுக்கு போனாங்க. நீங்க பண்ண வேலைய உங்க பையன் பார்த்துட்டான்னு நான் சும்மா தான் சொன்னேன். அதுக்கே இந்த அத்தை எல்லா உண்மையும் கக்கிடுச்சு. நம்ம பண்ண வேலை நம்ம பையனுக்கு தெரிஞ்சிச்சுன்ற குற்ற உணர்ச்சியில இந்த அத்தை இருக்கட்டும். அப்பதான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறமா அத்தையும் மருமக மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அத்தை இந்த மாதிரி வேலை செஞ்சது மருமகளுக்கு மட்டும்தான் தெரியும், பையனுக்கு தெரியாது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.